இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் மிலான் நகரத்தினுடைய புனித அம்ப்ரோசியார் அவர்களுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த திருச்சபையினுடைய மாபெரும் புனிதராகவும் திருச்சபையினுடைய மறை வல்லுநராகவும் திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு புனிதராக கருதப்படுகிற புனித அகுஸ்தினாருடைய மனமாற்றத்திற்கு அடிப்படையான காரணராகவும் இந்த புனித அம்ப்ரோசியார் இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, பிறப்பிலேயே பணக்கார குடும்பத்தில் பிறந்த இவர் தன்னுடைய தாயினுடைய மற்றும் சகோதரிகளுடைய அரவணைப்பில் புனிதத்தில் வளர்ந்தார் என்றும், அதே நேரத்தில் அரசு பதவியில் இவர் இருந்த நேரத்தில் மிலான் நகரத்தில் ஆயருக்கான ஒரு தேவை ஏற்படுகிறது. அங்கு ஏற்பட்ட ஒரு குழப்பத்தை சமாதானம் செய்வதற்காக சென்றவர் தான் அம்ப்ரோஸ் என்கிற இந்த ஒரு இளைஞர். அரசு பொறுப்பில் இருந்த அவர் அந்த நேரத்தில் தான் திருமுழுக்குக்காக தயாரித்து கொண்டிருந்த ஒரு நேரம். இவரை அந்த மக்கள் மிலான் நகரத்தினுடைய ஆயராக தேர்ந்தெடுக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு திருமுழுக்கு பெற்ற 7ஆம் நாள் மிலான் நகரத்தினுடைய ஆயராக இவர் திருநிலைப்படுத்தப்பட்டார். மிலான் நகரத்தில் இவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், மக்களுக்கான நலத்திட்டங்கள், விசுவாச மறை கோட்பாடுகளாகிய எழுத்துக்கள் மற்றும் அவருடைய இறையன்பின் பணிகள் தான் மிலான் நகரத்தினுடைய ஆயராகவும் 4வது நூற்றாண்டினுடைய மாபெரும் புனிதராகவும் இவரை உயர்த்தி இருக்கிறது. இந்த புனித அம்ப்ரோசியாரை பின்பற்றி நாமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பிற்கேற்ற வாழ்வை வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கே மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊராக நகராக சென்று தொழுகை கூடங்களில் கற்பித்தார், மக்களுக்கு இறையரசை பற்றி அறிவித்தார், பிணிகளை போக்கினார் மற்றும் பேய் பிடித்தவர்களிடமிருந்து பேய்களை விரட்டினார் என்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்வதை கண்டு அவர்கள் ஆயனில்லாத ஆடுகள் போல இருப்பதாகவும் அவர்கள் அலைகழிக்கப்படுவதாகவும் கண்டுணர்ந்து அவர்கள் மீது இரக்கமும் பரிவும் கொண்டு தன்னுடைய திரு தூதர்களை அவருடைய பணிக்காக தயாரித்து அவர்களை அனுப்புகிற அவர்களுக்கு ஆற்றலையும் அதிகாரத்தையும் கொடுத்து அவர்களும் பிணிகளை போக்கவும் பேய்களை ஓட்டவும் உடல் நலம் குன்றி இருப்பவர்களுக்கு உடல் நலத்தை கொடுப்பதற்காகவும் கைகளை வைத்து மற்றவர்கள் மீது ஜெபிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பிய ஒரு நற்செய்தி வாசகத்தை தான் இன்றைக்கு நம்ம வாசகமாக வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த கனிவும் பரிவும் நம்மிடத்தில் இருக்கிறதா? 2வது, தன்னுடைய திருத்தூதர்களை தயாரித்து அவர்களை இந்த பணிக்கு அழைத்த நமது ஆண்டவர் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்கிற அந்த ஒரு ஏக்கத்தை இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் வாழுகிற இந்த ஒரு உலகத்தில் அன்புக்காக ஏங்குபவர்கள், உதவி கரத்திற்காக ஏங்குபவர்கள், ஆறுதலுக்காக ஏங்குபவர்கள் என்று இந்த உலகம் இந்த ஒரு காலகட்டத்திலும் அலைகழிக்கப்பட்ட மக்களை கொண்ட ஒரு உலகமாக, நீதிக்காக ஏங்குகிற மக்களை கொண்ட ஒரு உலகமாக, அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாத குரலற்றவர்களாயும் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு பணி செய்ய உங்களையும் என்னையும் இறைவன் அழைக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த பணி செய்வதற்கு நாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டுமா, கல்வி அறிவு படைத்தவர்களாக இருக்க வேண்டுமா, அல்லது மிகப்பெரிய பணக்காரர்களை நண்பர்களாக கொண்டவர்களாக இருக்க வேண்டுமா, பல்வித திறமைகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டுமா? அப்படி என்கிற ஐயம் எழலாம். அன்னை தெரசா ஒரு நாள் கொல்கத்தா நகரில் ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஏழை ஒருவர் தயங்கி அன்னை தெரசாவிடத்தில் அம்மா, நீங்கள் நிறைய ஏழைக்கு உதவி செய்கிறீர்கள் என்று கேள்விப்படுகிறேன். நான் பணக்காரன் அல்ல, ஆனால் என்னால் முடிந்த ஒரு உதவி செய்கிறேன். இந்த பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்த பேருந்து நிலையம் வரையில் உங்களுக்காக நான் பயணச்சீட்டை எடுக்கட்டுமா? அது மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படி என்று அந்த ஏழை சொன்னாராம். அன்னை தெரசா அந்த ஒரு காணிக்கையை கூட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு, எனக்கு பணம் படைத்தவர்கள் நிறைய கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள், அவற்றிலெல்லாம் சிறந்த கொடையாக உங்களுடைய இந்த சின்ன அன்பளிப்பை பார்க்கிறேன் அப்படி என்று அந்த மனிதரை பாராட்டினாராம். அன்புமிக்கவர்களே, இறை அரசு பணியில் நாம் பணமோ செல்வமோ திறமைகளையோ கொண்டு இறைவனுக்கு பணி செய்ய அழைக்கப்படவில்லை.
அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்தால் செய்யலாம். ஆனால் அதையும் தாண்டி நம்மாலான கொஞ்ச நேரத்தை, நம்மாலான பாசமான வார்த்தைகளை, பரிவான சின்ன சின்ன உதவிகளை செய்தாலே நிச்சயமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த இறையரசு பணிக்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளர்களாக மாறுவோம். இந்த ஒரு அழைப்பை ஏற்று அன்றாட வாழ்வில் இறை அரசை அறிவிக்க இன்றே நாம முயற்சி எடுப்போம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.